தமிழக வெற்றிக் கழக தலைவரும் தமிழ்நாட்டின் நிரந்தர முதல்வருமான அண்ணன் சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜே ரிஷியூனியன் தொகுதியிலேருந்து. ஆனால் நம்ம ஆட்சிக்கு வந்தால் இலவச பேருந்து பயணத்தை அறிமுகப்படுத்துகிறேன்னு சொல்லியிருக்காருண்ணா. ஆனால் மக்கள் எதிர்பார்ப்பது இலவசத்தை கிடையாதுண்ணா. நம்மளுடைய ஆட்சியில் ஒரு பாதுகாப்பான ஆட்சியும் ஒரு முன்னேற்றத்துக்கான தமிழ்நாட்டையும் தானே எதிர்பார்க்குறாங்க. அதனால் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னு கேட்டால், அந்த இலவச பேருந்துன்னு ஒரு விஷயத்தை நம்ம மினிமம் பட்ஜெட்டில் மக்கள் பயணம் செய்கிற மாரி ஆனால் நம்ம அறிமுகப்படுத்தக்கூடாது. அதாவது இப்போ டவுன் பஸ்ஸஸ்லாம் இப்போ லேடிஸ் மட்டும் ஃப்ரீயாக போகிறாங்க. நம்ம அதை தவிர்த்துட்டு ஆண் பெண் என்று இருபாலரும் வித்தியாசம் பார்க்காத மினிமம் ஒரு 5 ரூபா கொடுத்து அதில் ட்ராவல் பண்ணுற அளவுக்கு பண்ணணும்னு சொன்னோம்னா, அந்த அமௌண்ட்டு டீசல் செலவுக்கும் ப்ளஸ் ஓட்டுநர் நடத்துனருக்கும் ஒரு சம்பளம் தரவளுக்கு ஒரு உதவியாக இருக்கணும். அதே போல் கோயம்புத்தூர், சென்னை, பெங்களூர், கன்னியாகுமரி அதை போல் லாங் ட்ராவல் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் இப்போ பயணச்சீட்டுடைய ரேட்டு ஒரு 400, 500, 600 அதை போல் இருக்குன்னா, அதை நம்ம ஒரு 100, 150, 200 அதை போல் குறைவான ரேட்டில் பயணச்சீட்டு நம்ம குறைச்சுன்னு சொன்னோம்னா, விலைவாசியை குறைச்சுன்னு சொன்னோம்னா மக்கள் பலநாடு வேணாங்கன்னா. அதே போல் தமிழ்நாடும் திரும்ப திரும்ப கடன் சுமையை சுமக்காதுண்ணா. இந்த போக்குவரத்து விஷயத்தில் கடன் ஆகாது தமிழ்நாட்டுக்கு. அதனால் மாற்றி யோசிங்கன்னா, மக்களுக்கு ஒரு பலனுள்ள திட்டத்தை நிறையா உருவாக்கி வச்சுருக்கீங்க. நம்ம அதை இலவசன்ற பேரில் தராமல் விலைவாசியை குறித்து மக்களுக்கு ஒரு பலனுள்ள திட்டமாக நம்ம கொடுத்தோம்னு சொன்னோம்னா எல்லாருமே பலன் அடைவாங்க. அதே போல் நீங்கள் என்ன பண்ணாலும் நாங்கள் உங்களோட இருப்போம். நீங்கள் பண்ணுறது எல்லாமே சரியாக தான் இருக்கும். எனக்கு தனிப்பட்ட கருத்தாக தோணுச்சு. அதனால் நான் இதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன்னா. நன்றிண்ணா.